வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணுமா? தலைவர் 171ஓட டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, ஃபுல்லா கோல்டா? வா, என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு மத்ததெல்லாம்? கோல்ட். அந்த கோல்டு மட்டும் கலர்ல இருக்கு. ஆமா ஆமா, செமையா இருக்கு. விஷுவல் பயங்கர விஷுவலா இருக்கு. ஓ, கோல்டு வச்சா? சொல்லு. ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம். ஓ, எல்லாம் கோல்டு எடுத்துட்டு போறதெல்லாம். ஆச்சு. ஓ, இதான் அது. இது ஸ்கில். ஓ, அந்த கண்ணாடிக்குள்ள அந்த ஃப்ரேம் கோல்டு இதுல இருக்கு. 171. சிவப்பு கலர்ல இருக்கு சூப்பர் ஸ்டாரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. அப்போ ஓ, இதெல்லாம் டிஸ்கவுண்ட். சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. ஓ, என்னது கையில் என்னது அது? ஓ, கூலி டைட்டில் பேரா? என்னடா நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க. உள்ள கவனம் முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? ஓ, ஓகே. செமையா இருக்கு. ஒரு டைட்டில் டீசருக்கு இவ்வளோ மெனக்கெட்டு அதை சூப்பரா யோசிச்சு, ஏன்னா அதை கலரா காட்டியிருந்தா அது ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, சும்மா அப்படி நார்மலா இருந்திருக்கும். ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆக்கி அந்த சில இதை மட்டும் அந்த கோல்டை மட்டும் கலரா ஆக்கி அது பயங்கர கலரா தெரியுது. அந்த கோல்டே பயங்கர இதா தெரியுது. ஆமா, மத்ததெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல. மணி கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. அந்த கோல்டு மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா, அந்த பாக்கும்போது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல அது என்ன கூலி அவங்களோட இது. கூலி டைட்டில் இது. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஷிப்மெண்ட் வழியா திருடுறாங்க போல இருக்கு கோல்டெல்லாம். அதை வந்து ஒருத்தர் கூலி வேலை பார்க்குற மாதிரி தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். இது டைட்டில் டீசர் தான், அதனால இதுல ஃபுல் கதையை நம்ம, ஏன்னா லியோக்கும் இதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட அதுலேயே நம்ம படத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அதே கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லோகேஷோட பாணியே தான். கதையை என்னன்னு காட்டிடுவாரு, ஆனா அதை எப்படி காட்ட போறாருன்னு இருக்கிறதுலாம் அது படம் கண்டுபிடிப்பாங்க நிறைய பேர். ரஜினியோட பிரசன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த பேசுறதா இருக்கட்டும், அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும்,
அதெல்லாம் செமையா இருந்துச்சு. ஆமா. இதுல ஒரு கெத்தா காமிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு. ஆமா, அப்படியே இது வந்து டைட்டிலோட இதுதான் காட்டுறாங்க. ஆனா லோக்கியால தான் இந்த அளவுக்கு காட்ட முடியும் ஆமா ஆமா நினைக்கிறேன். உண்மையிலே சூப்பரா செமையா கட்டியிருக்காங்க. நல்லா அனிருத்தோட மியூசிக்கும் செமையா இருந்துச்சு. சூப்பரா அது இருந்தது. குறையே சொல்ல முடியாது. அந்த மியூசிக் பீட்டே பயங்கரமா இருந்துச்சு, ஆமா. வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா. விஷுவல் ஒரு பக்கம் ஆமா, ஆமா. தூக்கி காமிச்சாலும் இந்த மியூசிக் வந்து அடிச்சு இது பண்ணிடுச்சு. பார்க்கலாம். செமையா இது இருக்கு. படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்